2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த குடும்பம் வரவர பலத்தது. இன்னொரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த குடும்பம் வரவர பலவீனப்பட்டு போனது. தாவீதின் நிமித்தம் தாவீதனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேருமே வரவர பலத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுலின் நிமித்தம் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அவனுடைய சந்ததி எல்லாமே பலவீனப்பட்டு போனது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்கள் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு தாவீதின் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு சவுலின் நிமித்தம் அந்த வம்சமே பலவீனப்பட்டு போனது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்கள் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு புரிகிறது. பாருங்க, ஒரே ஒரு தாவீது, அந்த ஒரு தாவீதின் நிமித்தம் முழு சந்ததிக்கும் ஆசீர்வாதம். ஒரே ஒரு சவுல், அந்த சவுலின் நிமித்தம் முழு குடும்பத்திற்கும் சாபம். அந்த குடும்பமே இல்லாமல் போனது. கொஞ்சம் ஆண்டவருடைய தயவினாலே அந்த யோனாத்தனுடைய பிள்ளை மூலமாக கொஞ்சம் அந்த வம்சமானது நிலை நின்றது. பாருங்க, ஒரு மனிதன் நிமித்தம் ஆசீர்வாதம், ஒரு மனிதன் நிமித்தம் பெரிய ஒரு சாபம். இந்த சாமுவேலை, இந்த சவுலை குறித்து, இந்த தாவீதை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால், விளக்கமாக சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் மேலோட்டமாக நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, சவுலை ராஜாவாய் தெரிந்து கொண்டவர் கர்த்தர். சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார், நாளைய தினம் இந்நேரத்துல ஒரு மனிதன் உன்னிடத்துல வருவான். அந்த மனிதனை நீ எனக்காக, என்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்வதற்காக நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அதன்படியே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதை குறித்தும் அதே தீர்க்கதரிசனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நீ தேடி போய் அபிஷேகம் பண்ண வேண்டும், நான் தெரிந்து கொண்டவன், ஆகையினாலே நீ போய் அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, ஒரே தீர்க்கதரிசி மூலமாக 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஒரே ஆண்டவர் தான் 2 பேரையும் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா ஒரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போகிறது. ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அது வர வர பலத்தது. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்ம குடும்பம்
வர வர பலக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் வர வர ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டும். ஒரே ஆண்டவர் தான் தாவீதையும் தெரிந்து கொண்டார், சவுலையும் தெரிந்து கொண்டார். ஒரே ஆண்டவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரே தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஆனா ஒருவர் மாத்திரம் உயர்ந்துகிட்டே போறார், ஒருவர் தாழ்ந்து போகிறார். நீங்க ரெண்டு பேரை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் ரெண்டு பேருமே தவறு செய்தவர்கள் தான். சவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். அமலேக்கியரை கொன்று விட வேண்டும், ராஜாவை கொன்று விட வேண்டும். ஆடு மாடு பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் என்று யாரையுமே வைக்க கூடாது, எல்லாரையுமே கொன்னுறணும் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு சொல்றார். ஆனா சவுல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ராஜாவை கொல்லல, நல்ல கொளுத்த ஆடு மாடுகளை கொல்லல. இதுதான் அவர் செஞ்ச தவறு. ஆனா அதே நேரத்துல நீங்க தாவீதை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் விபச்சார பாவத்தை செய்தார். பத்சேபாள் என்கிறவளை கொண்டு வந்து விபச்சார பாவத்தில் ஈடுபட்டார். அதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு அந்த பத்சேபாளுடைய கணவனை தந்திரமாய் கொலை செய்தார். பாருங்க, ரெண்டு பாவத்தை ஒரே நேரத்தில் செய்தவர். அது பத்சேபாளுடைய கணவர் ரொம்ப நல்ல மனுஷன், தாவீதுக்காக தன் நாட்டுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணினவர். அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதனை கொலை செய்தார். கொலையும் செஞ்சார், விபச்சார பாவத்தையும் செய்தார். ஆனா சவுல் கீழ்ப்படியல. ரெண்டு பேருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் இந்த தாவீதனுடைய குடும்பம் வர வர பலத்து கொண்டே போகிறது. ஒரு குடும்பம் பலவீனப்பட்டு போகிறது. என்ன காரணம் என்பதை மாத்திரம் உங்கள் மத்தியில சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு பேருமே தவறு செய்கிறார்கள். தவறு செய்கிற பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட வந்து, சவுலே நீ தவறு செய்து விட்டாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, ஆகையினால ராஜ்யபாரத்தை நான் உன்னிடத்தில் இருந்து பிடுங்குகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு வந்து சொல்றார். சொன்ன உடனே இந்த சவுல் வந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவருக்குள்ள வரல. இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஒரு குடும்பம் உயருது, ஒரு குடும்பம் தாழ்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் சவுலுக்குள்ள வரவில்லை. பாருங்க, அதே நேரத்துல தாவீதினிடத்துல வந்து சாமுவேல் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து சொல்றார், நீ தவறு செய்து விட்டாய் என்று சொன்ன உடனே அவருக்குள்ளே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வந்தது. 51வது சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாவம் செய்த உடனே தன்னுடைய மனம் திரும்புதலை தேவ சமூகத்துல அறிக்கை செய்து அந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதிரும், யூசுப்பினால என்ன கழுவும், என்னை சுத்திகரியும், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்துல உண்மையாய் மனம் திரும்பினார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வர வர உயர வேண்டும் என்றால், முதலாவது குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சவுலுடைய காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும்
நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சவுளுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் போயிட்டேன், அது உண்மைதான். ஆனா இப்போ இந்த ஜனத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணினது வெளியே தெரியக்கூடாது. ஆகையினாலே இந்த ஜனத்திற்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ண வேண்டும். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வரல. இதனாலதான் இந்த குடும்பம் அப்படியே வர வர பலவீனப்பட்டு போனது. தவறு செய்தது யாரென்றால் சவுல். ஆனால் பாதிக்கப்பட்டது யாரென்றால் அவனுடைய சந்ததி முழுவதுமே பாதிக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு தவறு செய்வோம் என்றால் அந்த தவறு நம்முடைய சந்ததியில போய் நிற்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த சவுல் உண்மையா மனம் திரும்பாதத நிமித்தம் சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் இதை பண்ண அப்படின்னா அவன் அதை செய்யல. அதுதான் 22வது வசனத்துல சாமுவேல் சொல்லுகிறார், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்த்தலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு நாம கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பலிய விரும்பல, நாம கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் சவுலுக்குள்ள இல்ல. இதை செய்ய அப்படின்னா அதை செய்யல. செய்யாததன் நிமித்தம் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். ஆனா அவனுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வரல. உண்மையான மனம் திரும்புதல் வரல. அவன் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், அது உண்மைதான். ஆனா இந்த ஜனத்திற்கு முன்னாடி என்ன நீங்க கனம் பண்ணணும். இந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததுனால இந்த சவுலின் நிமித்தம் முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. ஆனா தாவீது உண்மையா மனம் திரும்பிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே, நான் தான் நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே தேவ சமூகத்துல அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த 51வது சங்கீதத்தை நீங்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த அடைப்புக்குறியில போடப்பட்டிருக்கிறது, பத்சேபாளிடத்துல பாவம் செய்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் என்று ஆரம்பிக்கிறது. நான் பாவம் செய்தது உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு உண்மையாய் அவர் மனம் திரும்பினார். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிற பத்சேபாளிடத்துல பாவம் செய்ததை தவிர வேற எந்த பாவமே செய்யல அப்படின்னு வேதமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல உண்மையான ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் மூலமா அந்த குடும்பத்திற்கே ஆசீர்வாதம், ஒரு மனிதன் மூலமா அந்த குடும்பமே சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறி போய்விட்டது. இன்னைக்கு இந்த ஆண்கள் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி வர வர பலக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் தேவை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்றால் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்பட்டுவிடும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, 7வது வசனம், நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீங்க உத்தமத்துல நடப்பீர்கள் என்றால்
நீங்கள் உண்மையான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படும். ஆகையினால குடும்ப தலைவர்களாயிருக்கிற ஆண்கள் உத்தமத்துல நடப்பது அவசியம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு தாவீதை போல உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். அப்படி உண்மையா நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் வர வர பலக்கும். உண்மையாய் மனம் திரும்பின தாவீதினுடைய குடும்பத்தை வர வர கர்த்தர் பலப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க உண்மையா மனம் திரும்பினீங்கன்னா இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை நம்ம மறைச்சு வைப்போம் அப்படின்னா நம்ம வாழவே முடியாது. ஆனா அதை அறிக்கை செய்து நாம விட்டு விடுவோம் என்றால், தாவீதை போல விட்டு விடுவோம் என்றால், தாவீதை போல அதற்கு பிற்பாடு பாவம் செய்யாத அந்த சூழ்நிலைக்குள்ள, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள, உத்தமமான வாழ்க்கைக்குள்ள நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தேவ இரக்கத்தை நாம் பெறுவோம். தாவீது ஒரு கொலைகாரன் தான், ஒரு விபச்சாரக்காரன் தான். ஆனால் அதை சுட்டி காட்டின பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா மனம் திரும்பிட்டான். இப்ப தாவீதையும் சவுலையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னா, நம்ம பார்வையில தாவீது செஞ்சதுதான் பெரிய தவறு, சவுல் செஞ்சது பெரிய தவறு இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பிட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணது உண்மைதான், என்ன மன்னிச்சிருங்க, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிரும், எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டான். அதனால கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியும் வர வர பலப்படுத்தினார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு உண்மையான மனம் திரும்புதல எதிர்பார்க்கிறார். நாம தவறு செய்கிற பொழுது தேவ கோபம் நம் மீது திரும்பும். ஆனா அதே நேரத்துல தவறை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கிருபையாக இறங்கிடுவார். நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் தவறு செஞ்சாங்க. யோனா மூலமாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தை போகிறது. உடனே அந்த மக்கள் எல்லாருமே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், இந்த காரியத்தை உமக்கு பிரியமில்லாததை நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்ததன் நிமித்தம் ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன அந்த காரியத்திலிருந்து அப்படியே மாறுகிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர். எப்போ தேவன் நமக்கு இறங்குவார் அப்படின்னா உண்மையா மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் வருகிற பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். நாம் உத்தமத்துல நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் உத்தமத்துல நடந்தா நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். நாம உத்தமத்துல நடக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். மோசேக்கு விரோதமாக ஒரு சில கூட்டத்தார் எழும்பி பேசுறாங்க. ஒரு சிலர் ஊழியக்காரருக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆண்டவரே கோபப்படுறார். ஆண்டவர் கோபப்பட்டத நிமித்தம் என்ன நடந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தை எல்லாம் தனியாக பிரிக்கிறார்கள். பிரிக்கிறத நிமித்தம் ஒரு 250 பேர் அப்படியே பூமிக்குள்ள புதைந்து போகிறார்கள். ஒரு சில மனிதர்கள் செய்த அந்த குடும்ப தலைவர்களின் தவறின் நிமித்தம் மனைவி பாதிக்கப்பட்டார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சுதா? இல்ல. மோசைக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா பேசினவர்கள் ஒரு சிலர். மனைவி பாதிக்கப்பட்டார்கள், பிள்ளைகள், அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டது. 250 பேர் அப்படியே பூமிக்குள்ள போய்விட்டார்கள்.
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீங்க உத்தமத்திலே நடப்பீர்கள் என்றால், நீங்க உண்மையாய் நடப்பீர்கள் என்றால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நீங்க தவறு செய்வீர்கள் என்றால், நீங்க உத்தமத்துல நடக்கவில்லை என்றால், உங்கள் நிமித்தம் உங்க மனைவி பாதிக்கப்படுவார்கள், உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், உங்கள் நிமித்தம் உங்க சந்ததியே பாதிக்கப்படும். ஆகையினால குடும்ப தலைவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர்களாகிய நம்முடைய செயல்பாடு முக்கியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம சரியான பாதையில, ஆண்டவருக்கு பிரியமான பாதையில, பிரியமான வழியில நடப்போம் என்றால், நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீட்டானதிலிருந்து கொஞ்சம் திருடி கொண்டு போய் வச்சுட்டான். அதன் நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு தோல்வி வருகிறது. கடைசியில கண்டுபிடிக்கப்படுகிறான். நடந்தது என்னவென்றால், அந்த ஒரு மனிதனோடு கூட போகவில்லை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிறுத்தி எல்லாரையும் கல்லெறிந்து கொன்று போடுகிறார்கள். அந்த பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணிச்சுதா? இல்ல. தவறு பண்ணினது ஒரு மனிதன், ஆனா பாதிக்கப்பட்டது முழு குடும்பம். அதனால இன்னைக்கு நாம் தவறு செய்கிற பொழுது அது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல போய் நிற்கும். அப்படிங்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பா குடும்ப தலைவர்களாகிய நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு குடும்பத்துல முதல்ல ஆண்டவர் ஆண்களை தான் வைக்கிறார். அந்த ஆண்கள் சரியா இருந்தா, அந்த ஆண்கள் உத்தமத்திலே வாழ்ந்தா, அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே, குடும்பம் எல்லாமே ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அந்த ஆண் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பம் பலவீனப்பட்டு போகும். அதுக்கு நல்ல உதாரணம் சவுல். அவர் சரியில்லாதது நிமித்தம் அந்த குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. ஆனா சரியா இருந்த தாவீதின் நிமித்தம் அந்த குடும்பம் வர வர பலத்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த செஞ்ச அந்த ஒரு தவிர மீது எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜபம் பண்ணி கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்வார். இன்னைக்கு நம்ம குடும்பம் உயரணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் வர வர பலனுள்ள குடும்பமாக, உயர்ந்த குடும்பமாக, மேன்மையுள்ள குடும்பமா வரணும் அப்படின்னா, தாவீது ராஜாவை போல தேவ சமூகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கணும். கேட்டு நம்ம செய்வோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம தோற்று போக மாட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு தேவ சமூகத்துல உங்களை நீங்களே நிதானித்து பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க செய்த தவறு நிமித்தம், உத்தமமாய் வாழாதது நிமித்தம் இன்னைக்கு பலவீனப்படுகிற ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பம் இருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வர வர பலக்கணும், உங்க குடும்பம் வர வர மேன்மை அடையணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறபடினாலேதான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. இந்த வார்த்தைக்கு நேராக நீங்க திரும்பி தேவ சமூகத்துல வருவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் பலப்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையினால உங்க வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். நமக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டிய உணர்வு என்ன அப்படின்னா, 3வது 4வது தலைமுறை வரைக்கும் என் ஆண்டவர் விசாரிப்பார். என்னோடு போகாது. நான் ஒரு தப்பு பண்ணா, நான் ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா அது என்னோடு போவதில்லை. என் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வரைக்கும் போய் நிற்கும் என்கிற அந்த உணர்வு மாத்திரம் நமக்குள்ளே இருந்தா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம துணிகரமான காரியத்தை நாம செய்வோம் என்றால் நிச்சயமாகவே அது நம்ம குடும்பத்தை பாதிச்சிரும்.
ஆகையினால இன்னைக்கு தேவ சமூகத்துல அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஆண்கள் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு ஆண்டவர் 2 ஆண்களை, 2 குடும்ப தலைவர்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். சவுலை குறித்து ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். 2 பேருமே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒரே தீர்க்கதரிசி மூலமாகத்தான் 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 2 பேருமே நான் ராஜாவாகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவரே தான் தேடி போய் சவுல் அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்துறார். அதே போல தாவீதையும் ஆண்டவரே தேடி போய் ராஜாவாய் மாத்துறார். ஆனா ஒரு குடும்பம் பலத்தது, ஒரு குடும்பம் பலவீனப்பட்டு போனது. காரணம் அந்த குடும்பத்தின் தலைவர் தான். ஆகையினால இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி வர வர வளர்க்கணுமா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க உத்தமத்துல நடக்கிறீங்களா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீங்க உத்தமத்திலே நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஒரு கோராக நிமித்தம் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு ஆகான் நிமித்தம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு கல்லு விழும்போது ஐயோ நாங்க எந்த தப்புமே பண்ணலையே, அப்பா கிட்ட கேட்டிருக்கோம், அப்பா எதுக்குப்பா நம்மளை கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர், அந்த பிள்ளைகளுடைய வேதனை எவ்வளவா இருந்திருக்கும். ஒன்றுமே தெரியாத அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம் நிமித்தம் நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு நம் நிமித்தம் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகையினால தாவீதை போல உண்மையா மனம் திரும்பீங்க. பேருக்கு மனம் திரும்புதல் வேண்டாம். சவுலை போல நான் தப்பு பண்ணன உண்மைதான், ஆனாலும் இப்ப என்ன கனம் பண்ணணும், அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நமக்கு தேவையில்லை. உண்மையான மனம் திரும்புதல். நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்களை போல தேவ சமூகத்துல உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற மனம் திரும்புதல் இன்னைக்கு வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்ம குடும்பத்தை வர வர பலக்க பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார். கர்த்தர் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, பாவத்தை மறைக்காதுங்க. உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்புங்க, உத்தமத்திற்கு நேரான ஒரு வாழ்க்கைக்கு நேராக திரும்புங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நீங்க வர வர பலக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினபடினாலேதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஷாகா தூரா கபா ரீமா ஷகா ரீகாலா சந்தா டாகாபா ஷகாபா. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தாவீதை போல ஒப்பு கொடுங்க. தாவீதை போல உண்மையாய் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் இனி பரிசுத்தமா வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், உத்தமமாய் வாழ்வேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறை வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத நடக்க வேண்டாம்ப்பா. என் பார்வையில பரிசுத்தம், என் சிந்தனையில பரிசுத்தம், என் வாழ்க்கை முறையில பரிசுத்தம், என் வியாபாரத்துல, தொழிலில, எல்லாவற்றிலும் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை வர வர பலப்படுத்துவார். உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. நீங்க செய்கிற காரியங்கள் உங்களோடு நிற்பது இல்லை, அது உங்க குடும்பத்தை பாதிக்கும். அது உங்க குடும்பத்தை பாதிக்கும் கர்த்தர் சொல்றார். அதனால மனம் திரும்பிங்க, வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத நடக்கைகள் வேண்டாம்னு கர்த்தர் சொல்றார். ரீகா சபா ரீமா சகா லோ ரீகா ராபா நீ காரோ தீலா சகடகா பாகாதாராபா. ஆகாப்ப குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ஆகாப் அதை கேள்விப்பட்ட உடனே தேவ சமூகத்துல விழுந்துட்டான்.
ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் இவனை அழிக்க போறதில்லை, அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு தீர்க்கதரிசிட்ட சொல்றார். இன்னைக்கு தாழ்த்துங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஷபாரிகோ தியாலாஷோ ரிகாமானா துடகபாஷகா பாபா. மனம் திரும்புகிற உங்கள் மீது, ஒப்பு கொடுக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்க சிரசின் மீது அவருடைய கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனையா. ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. சகரகபா ரூபா சகரபா சகபா அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உங்க ஆளுகை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னாடி நான் போவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்தெந்த கோணல் எல்லாம் இருந்ததோ
அதெல்லாம் இன்றைக்கு செவ்வையாகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அர்ப்பணித்தத நிமித்தம், ஆண்டவரே உமக்காக வாழ்கிறேன்னு சொன்னத நிமித்தம், உத்தமத்துல நடக்கிறேன்னு சொன்னத நிமித்தம் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு முன்னாடி நான் போவேன், செங்கடலை ரெண்டா பிளப்பேன், யோர்தான ரெண்டாய் பிரித்து நிற்க பண்ணுவேன், எரிகோ போன்ற தடைகளை மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் பலவீனம், இதுவரைக்கும் குறைவு இருந்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கை இனி பலக்க போகிறது, உங்க குடும்பம் பலக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு பலத்தை, ஒரு வளர்ச்சியை கத்த நீங்க பார்க்க போறீங்க. உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒப்பு கொடுத்துருங்க. தேவ சமூகத்துல மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பம் வர வர பலக்குன்னு கர்த்தர் சொல்றார். உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கை முறையில தான் இருக்கிறது, உங்ககிட்ட தான் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால இன்று முதல் உத்தமத்துல நடப்பதற்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் உத்தமமா நடக்கிறேன், நான் உண்மையா நடக்கிறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. என் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போகிறது, இருக்கிறதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு இருக்குது ஆண்டவரே. இந்த நிலைமை மாறணும்ப்பா, இந்த நிலைமை மாறணும்ப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை, என் காரியம் சரியில்லை, அதனாலதான் எல்லாம் போயிடுச்சப்பா. இன்னைக்கு நான் உங்க பக்கமா திரும்பி வந்திருக்கிறப்பா. இனி நான் பலக்கணும், என் குடும்பம் பலக்கணும், நான் வர வர தாவீதை போல நான் பலக்கணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் அடுத்த ஆண்கள் கூட்டத்துல வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்ன வர வர பலப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார்னு சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரியில கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீங்க தொட்டதற்காய் நன்றி, ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தைக்கு நேராக உடைய பிள்ளைகளை நீங்க திருப்பினதற்காய் நன்றி, உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக நீங்க திருப்பினதற்காய் நன்றி அப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. அந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.